விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பானை சின்னத்தை ஒதுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக நெருக்கடி தரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம், போட்டியிட உள்ளோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சுயேட்சை சின்னத்திலிருந்து பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும், முன்கூட்டியே அதை ஒதுக்கித் தர வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள மனுவை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். சரத்பவார் அவர்கள் சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்லை, ஒரு கட்சி தொடங்கின எனக்கே கட்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்றாரு. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்குறதுலையும் பாகுபாடு காட்டுது தேர்தல் ஆணையம். இப்போ நீங்க முக்கியமான நேரத்தில் இப்படியான ஒரு சின்னம் கேட்கிறீங்க, கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்படுவாங்க நம்புறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. திரு சரத்பவார் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அல்லது செயற்பாடுகள் ஆளும் கட்சியினரின் தலையீடுகள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது, அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அரசியல் தலையீடுகள் இல்லாமல், ஆளுங்கட்சியினரின் தலையீடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சரத்பவார் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய குடிமக்கள் அனைவருமே எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டிடணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க சின்னத்தில் போட்டிடணும் சில பேருக்கு வலியுறுத்துவாங்க. கடந்த முறையும் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த முறை எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய சின்னத்தில் தான் மொத்த வேட்பாளர்களும் இறங்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இது கூட்டணியில் எதுவும் இல்லை, இந்த கேள்விக்கு எதுவுமே இடமே இல்லை. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் சுயேட்சை சின்னம் 6 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் தான் நின்றோம். அப்போது திமுக எங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை. திமுக அது போன்ற கருத்தை நாடாளுமன்ற தேர்தலின் போது வைத்தது உண்மை. அப்போது வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த ஆலோசனை வழங்கப்பட்டதே தவிர விடுதலை சிறுத்தைகளை நசுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அது செய்யப்படவில்லை. ஆகவே அது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.